ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கம்பம் சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா நெய் மிளகு சாதம். இந்த நெய் மிளகு சாதம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் மிளகு சாதம் நிறைய பேர் பக்குவத்தில் பண்ணுவாங்க, அவங்க கை பக்குவத்தில் பண்ணுவாங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா கம்பம் சமையலில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 6 டைப்ஸ் ஆஃப் மிளகு சாதம் பண்ணியிருக்கோம். இது ரீசெண்டாக வந்து என்னோட ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வரமிளகா மிளகு சீரகம் வறுத்துட்டு அதை அரைச்சி அதை தூவி போட்டு பண்ணுறாங்க. அற்புதமாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது, எக்ஸலண்ட் ரெசிபி. ஸோ அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த ரெசிபி தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்த்தலாமா? நெய் மிளகு சாதம் தேவையான பொருட்கள்: மிளகு 1.5 டேபிள் ஸ்பூன், வேக வச்ச சாதம் 1 கப்பு, இடித்த பூண்டு 15 பல்லு, வரமிளகாய் 6 நம்பர், சீரகம் 3/4 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நெய் 1.5 டேபிள் ஸ்பூன். இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறேன், இந்த பூண்டு வரமிளகா மிளகு சீரகம் இதை லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் அரைக்க போகிறோம். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக கவனிக்க விஷயம், முதல்ல மிளகா போட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தை போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பக்குவமாக இருக்கும். அதே டைமில் முக்கியமாக கவனிக்கணுச்சுன்னா ரொம்ப நைஸாக அரைச்சி விடாது, சரிங்களா? அதனால் கொஞ்சம் குறை பக்குவத்தில் தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு காமிக்கிறேன், 1 by 1 காமிக்கலாம், சரிங்களா? இப்போ நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் லைட்டாக சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறேன்னா, இந்த பூண்டு நான் கொடுத்துருக்க குவான்டிட்டி பூண்டை வந்து லைட்டாக இல்லை இடித்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வரமிளகா, இதுக்கப்புறம் வரமிளகா, இதோட மிளகு கொஞ்சம் தூக்கலாகவே போடலாம், ஒன்றும் தவறதே இல்லை. இதுக்கப்புறம் சீரகம், இதோட கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்ட பிறகு நம்ம வந்து வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினாவே இந்த மிளகு சீரகம் நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த பூண்டு வறுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வரமிளகா, அந்த பூண்டு வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுப்பு தன்மையாக இருக்கும். அப்போ தான் மிக்சியில் போட்டோன்னே ஒரு லைட்டாக ஒரு ஓட்டிலே ரெடி பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ இதை வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை, ரைஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு குழம்பு வைக்கணும், ஒரு கூட்டு வைக்கணுமா, இல்லை வெறும் ரைஸாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற டைமில், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். அந்த நெய்யோட வாசத்துக்கும் மிளகோட காரத்துக்கும் வரமிளகா ஒரு ஷார்ப்பான ஒரு காரத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம டக்குன்னு சமையலில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ரெசிபிகள் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் வந்து ரெடி பண்ண உடனே டக்குன்னு சாப்பிட்ணும். சூடாரி, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்னிங் 8 மணிக்கு போனது ஈவினிங் 6 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அது வேல்யூ இருக்காது. அந்த சூடோடு சாப்பிட்டீங்கன்னா அது வாசத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ரெடி ஆனதை எடுத்து காமிக்கிறேன். இதான் அந்த பூண்டு வரமிளகா எல்லாம் பார்த்தீங்களா, இதுதான் பக்குவம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் கரெக்டாக வரும்னு சொல்ல வரேன், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன். இதை வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பி நெய் போடுறோம். திருப்பி வந்து அந்த சாதம், அந்த கருவேப்பிலை, அப்புறம் இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ஒரு அருமையான நெய் மிளகு சாதம் ரெடி ஆகிடும். அரைச்சாச்சுங்க. அரைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதான் அந்த பூண்டு, அந்த மிளகு சீரகம், அப்புறம் வந்து அந்த வரமிளகா நல்ல வாசம் கபகம்னு வருது பார்த்தீங்களா. இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் எடுத்து இப்படி கிட்ட எடுத்து போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி கிட்ட எடுத்து வாசனை பார்க்கணும் அப்படி இல்லை. அப்படி வச்சாலே என்னடா வாசனை சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படி கை தானே அப்படி போவோம் அப்படி பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான வாசம். அடாடாடாடா வேறு லெவலுங்க அது. ஏன்னா அந்த பூண்டு போட்டிருக்கோம்ல, அந்த பூண்டை நெய்யில் வறுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா திருப்பி கொஞ்சம் நெய் போடுறோம். இந்த இடத்துல நெய்க்கு பதிலாக வந்து கடலெண்ணெய் போடலாமா நல்லெண்ணெய் போடலாம் கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன் வேண்டாம் தான் சொல்வேன். ஏன் கேட்டிங்கன்னா அந்த கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்காது. அதனால தான். ஏன்னா இதில் வெங்காயம் தக்காளி மசாலா எதுவுமே இல்லைல்ல, வெறும் மிளகு சீரகம் மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போது நெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த நெய் போட்ட பிறகு இந்த கருவேப்பிலையை ஒன்றுமே தேவையில்லை, வேறு எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். இதுக்காக நீங்கள் வந்து திருப்பி தாளிப்பு போடணும், கடுகு போடணும், சீரகம் போடணும் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? இப்போ இந்த பச்சை கருவேப்பிலை போடுங்க. இந்த பச்சை கருவேப்பிலை போட பிறகு சும்மா அப்படி லைட்டாக அந்த நெய்யோடு மிக்ஸ் பண்ணுங்கள். முறிஞ்சு வரக்கூடாது. அந்த பச்சை கருவேப்பிலை அந்த கீ சூடாகும் போது பச்சை கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் சாதம், இந்த சாதத்தை வேக வச்ச சாதத்தை இப்படி உதிரியாக ஆக்கிங்க.
இதுக்கு பிறகு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அரைச்சி போடணும் தான். இந்த மிளகாவும் நல்லா அரைஞ்சால் நல்லா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு. அரைக்கும் போது திருப்பியும் சொல்கிறேன், ஒரு 5 to 8% குறைக்கிற பக்கம், மீதி எல்லாமே வந்து நல்லா அரைஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ இதை போட்ட பிறகு அப்படியே ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே அரைச்சிருப்போம். அரைச்சது மட்டும் இல்லாமல் அந்த நெய்லேயே போட்டு இப்படி டாஸ் போது அந்த வாசம் நல்லா கொடுக்கும். உடனே அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை டக்குன்னு பிளேட்டில் மாற்றிடணும். ஏன் இதை சொல்கிறேங்க, என்ன காரணமாக சொல்கிறேன், ரொம்ப நேரமும் அந்த பேனில் அப்படியே போட்டு குக் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்போ என்ன வேணால் அந்த வரமிளகா நேரம் ஆக ஆக வறுப்பட அந்த பக்குவம் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் மேக் ஷூர் வந்து வீட்டில் வறுக்கும் போது நீங்கள் அந்த நெய்யில் போட்டு அந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணி எடுத்துடணும். அதான் இப்போ சுட அந்த சாதம் போட்டு இதுக்கெல்லாம் தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. கண்ணை மூடி திறந்தால் ஒரு வேலை நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த ரெசிபி. டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராகும். நான் திருப்பி சொல்கிறேன், அந்த வாசத்துக்கு திருப்பி உடனே எடுத்து சாப்பிடலாமா சொல்லி அனுப்பிங்க. நான் ஷூட் முடிஞ்ச பிறகு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றேன். சரிங்களா? இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு புது ரெசிபியை பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.